அனைவருக்கும் வணக்கம். நம்ம அன்பாக்சிங் கேலரி சேனல்ல இந்த வீடியோல ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது புதுசா ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும்னா அதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 ஆண்டு வரப்போது, அதாவது நியூ இயர் வரப்போது. இந்த நியூ இயரில் ஒரு புது ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அதோட பட்ஜெட் தான். அதாவது நீங்கள் எந்த பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அதாவது 10,000க்குள்ளே வாங்க போகிறோமா, இல்லை 15,000 ரூபாய்க்குள்ளே வாங்க போகிறோமா, இல்லை 20,000 ரூபாய்க்குள்ளே வாங்க போகிறோமா, இல்லை ஒரு ஹை எண்ட் மொபைல் வாங்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பட்ஜெட் படி தான் நம்ம அதுக்கப்புறமா உள்ள விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். இப்போ ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள அப்படின்னா 10,000 ரூபாய்க்குள்ள என்ன பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். எந்த பட்ஜெட் கேட்டகரியில் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணாதான் நம்ம தெளிவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்க முடியும். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சில பேர் கேமிங்காக ஃபோன் வாங்குவாங்க. அதாவது கேம் விளையாடுறதுக்காகவே சில பேர்லாம் ஃபோன் வாங்குவாங்க. அது மாதிரி வாங்க போகிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராசஸர் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். லேட்டஸ்ட்டான ப்ராசஸர், அதாவது லேட்டஸ்ட்டான சிப்செட் உள்ள ப்ராசஸர் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். ப்ராசஸர் நல்லா இருந்தால் தான் கேமிங்க்கு, அதாவது கேம் விளையாடுறப்ப நமக்கு எந்த ஒரு தட்டுமாறும் இல்லாமல், அதாவது ஸ்ட்ரெக் ஆகாமல் சூப்பராக விளையாட முடியும். கேமிங்க்கு மட்டும் இல்லை, ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் இந்த ப்ராசஸரை பொறுத்து தான் இருக்குது. ஸோ ப்ராசஸர் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மீடியாடெக், ஸ்னாப்டிராகன் இது மாதிரி ப்ராசஸர்லாம் இருக்குது. இதில் என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம ஒரு வேளை சூஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா அந்த ப்ராசஸர் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையாவது இருக்கா, அதை பற்றியான ரிவ்யூலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க போகிற ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க ப்ராசஸர் மாதிரி வேறு எந்த ஃபோனில் இருக்கோ அந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா பேட்ரி தான். ஃபோனோட பேட்ரி என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இப்போ நிறைய இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறதா இருப்போம். சில பேருக்கு ட்ராவல் ரொம்ப அடிக்கடி இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு கொஞ்சமாவது பேட்ரி பேக்கப் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பேட்ரியை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 4000 mAh மேலே பேட்ரி இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்டரியை பார்க்கக்கூடிய அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம குயிக் டைமில் சீக்கிரமாக சார்ஜ் பண்ண முடியும். நம்ம வாங்கக்கூடிய ஃபோனில் டைப் சி, யூஎஸ்பி போர்ட், அது மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு சூப்பரான அப்கிரேட் கூட சொல்லலாம். அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா கேமரா தான். பொதுவாக இப்போ நம்ம எந்த ஃபோனை வாங்கி செக் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ தான் எடுத்து பார்ப்போம். ஏன்னா ஃபோட்டோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ரொம்ப பேர் எதிர்பார்ப்போம். அதாவது நம்மளை நல்லா காட்டுதா, நல்லா குவாலிட்டியாக இருக்கா, ஜூம் பண்ண முடியுதா, நல்லா ஜூம்லாம் நல்லா கொடுத்துருக்காங்களா, வைட் ஆங்கிள் எடுக்க முடியுதா, இது மாதிரி பல விஷயங்கள் கேமராவில் இருக்குது. ஸோ கேமராவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேமராவோட மெகா பிக்சலை மட்டும் பார்க்கக்கூடாது, அதோட சென்சார் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பேக் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பிரைமரி கேமராவில் என்ன சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். அதில் என்ன சென்சார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வேறு எந்த ஃபோன்லையாவது இருக்கா, அதோட சாம்பிள் இமேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்து கூட ஃபோனை வாங்கலாம். இப்போ சில ஃபோன்ஸ்லலாம் மெகா பிக்சல் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்காது. அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக பேக்கில் 4 கேமரா வரைக்கும் வந்திருக்கு. அது மாதிரி ஃப்ரண்டில் டூயல் பாப்அப் கேமரா, இது மாதிரி பல கேமராவில் நிறைய அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அதனால் நம்ம ஃபோன் வாங்க போகிறப்ப என்ன பார்க்கணுன்னா இந்த கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணணும். அந்த சென்சார் நல்லா இருக்கா, குவாலிட்டியான ஃபோட்டோஸை கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் மற்ற ஃபோன்களோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தா ஃபோனோட வெயிட் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஃபோனோட வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம கேரி பண்ணுறதுக்கு, நிறைய இடத்து கொண்டு வர்றதுக்கு ஃபோனோட வெயிட் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் இப்போ பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாக இருந்ததுன்னா அதோட அந்த வெயிட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம பேட்ரிக்காகவே அந்த ஃபோனை வாங்கலாம். பட் உங்களுக்கு பேட்ரி கூட எனக்கு அந்தளவுக்கு வேணாம், எனக்கு கேரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃபோனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாமல் வெயிட்டாக இருக்குது, கொண்டு போக முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஒரு காரணமாக சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்க ஃபோனாக பார்த்து வாங்கிக்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா அதோட டிஸ்பிளே தான், டிஸ்பிளே சைஸ் தான். ஒரு சில பேர் வந்து டிஸ்பிளே எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், பாக்கெட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பேன். என் பர்ஸ்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கணும், அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு பெரிய டிஸ்பிளே தான் வேணும், கேமிங்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சின்ன டிஸ்பிளேல வேணும்னா கொஞ்சம் கம்மியான சைஸை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து கேம் விளாடணும் அப்படிலாம் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே உள்ள ஃபோனாகவே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஃபோனோட பேக் பேனல் தான். நிறைய பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஃபோனை வாங்குவோம், ஃபோனோட பேக் சைடை பார்த்துட்டு தான் நிறைய பேர் டக்குன்னு அந்த ஃபோனை பிடிச்சி வாங்கிடுவோம், ஃபோனோட கலரை பார்த்து தான் வாங்குவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் கவர் போட்டு மூடிடும். ஃபோனோட பேக் சைடை பார்த்து தான் நம்ம நிறைய பேர் ஃபோனை வாங்குவோம். பட் ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அதில் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு நம்ம ஒரு பேக் பேனல் போட்டுருவோம். இல்லை நம்ம கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருங்கிற பயத்திலேயே நம்ம பேக் பேனல் பண்ணுவோம். அது மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணும். இப்போ சில கிரிப், அதாவது ஃப்ளெக்ஸ் கிரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணணும். அதாவது ஃபோனோட பேக் பேனல் என்ன கொடுத்துருக்காங்க, கிளாஸில் இருக்கா, இல்லை பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்களா, இல்லை கிரிப்பாக இருக்கா அப்படிங்கிறதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கையிலேருந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. ஃபோனை வாங்கினதுக்கப்புறம் ஃபோனை வாங்கிட்டு நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு நல்லா கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மாதிரி பேக் பேனலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நான் கவர் போட மாட்டேன், எனக்கு ஃபோனை எல்லார்ட்டையும் இப்படி காட்டணும், கையில் பிடிக்கிறதுக்கும் கிரிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஃபோனை சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு ஃபோனை பொதுவாக வெளியிட்டாங்கன்னா அதில் 2 வேரியண்ட்டை வெளியிடுவாங்க. இப்போ அந்த 2 வேரியண்ட்டில் இப்போ 3GB 4GB இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக 2 வேரியண்ட் வெளியிடுவாங்க. அதில் நீங்கள் எப்போயுமே ஹையர் எண்டே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரேம் அதிகமாக இருந்தால் தான் ஃபோனோட ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஸ்பீடாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஹையர் எண்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கும் ஒரு 1000-2000 ருபீஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் அதிகமாக உள்ளதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டோரேஜ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே நண்பர்களே, ஒரு ஃபோன் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தொழில்நுட்ப செய்திகள் தெரிந்து கொள்ளணும்னா இப்போவே நம்ம அன்பாக்சிங் கிளரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பாக்சிங் கிளரி சேனலை பார்வையிட்ட அன்பான பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.